குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ஆண்டுகள் 60 வருஷத்துல 38வது வருஷமா இருக்கக்கூடியது அந்த குரோதி ஆண்டு. வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு. குரோதி அப்படிங்கிற பெயரே ஒரு நெகட்டிவான ஒரு பேர் தான். அப்போ கடந்த சில வருஷங்களை போல இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கு. குரோதி அப்படின்னு சொன்னா பகைத்தன்மை, ஒரு விரோதத்தன்மை, நாட்டுல எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். நாடுகளுக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த குரோதி ஆண்டுல 2 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. முக்கியமா குரு பெயர்ச்சியும் ஆண்டு இறுதியில சனி பெயர்ச்சியும் நடக்க இருக்கு. மகர கும்ப ராசிகள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி. கடக ராசிக்காரர்களும் இதுல இருந்து பெருசா சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் இந்த குரோதி புத்தாண்டுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்த பதிவுல இந்த குரோதி ஆண்டை பத்தியும் தமிழ் வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் முடியும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கொஞ்சம் தெளிவா புரியும். அதே போல நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். குரோதி ஆண்டு. குரோதி அப்படின்னு சொன்னாலே பகைமைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டுல மக்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளும் பகைமையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாவே இருக்கும். அங்கங்க சின்ன சின்ன கலவரங்களும் பிரச்சனைகளும் அதிகமா தலை தூக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். வருஷம் கொடூரமான ஒரு வருஷமாவே இருக்கும். நிறைய இடத்துல கொலை கொள்ளை இது போன்ற நிகழ்வுகள்லாம் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நிறைய இடத்துல திருட்டு நடக்கிறது, பேங்க்ல கொள்ளையடிக்கிறது, பொதுமக்கள் கிட்ட இருந்து வழிப்பறி கொள்ளை நடக்கிறது, இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டில் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம தேவைக்கேற்ப ஒரு உற்பத்தி இருக்காது. விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில நேரங்களில் அதிக மழையும், மழை தேவைப்படக்கூடிய நேரங்களில் மழை பெய்யாமல் போகக்கூடிய சூழலும் இருக்குது. இந்த ஆண்டில் பூகம்பம் அதிகமாக இருக்கும். மழை சில நேரங்களில் குறைச்சலாகவும் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாகவும் மழை பொழிவுகள் இருக்குது. ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்கு. ஃபியூச்சருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரோ பிறக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே போல ஒரு ஃபேமஸ் லீடர் இந்த பொலிட்டிக்கல் சைடோ இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் சைடா இருக்கலாம், அவர் காலமாகக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதுபோல் நாட்டில் அங்கங்கே கொலை கொள்ளை அதிகமாக ஏற்பட்டாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கும். எஜுகேஷன் சிஸ்டமில் புதிய ரூல்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் இதிலெல்லாம் சில பாட திருத்தங்களோ ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆர்மி, நேவி இந்த துறைகள்லையும் ஒரு சில சட்ட திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது. ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் சில திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு. சோஷியல், கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியன்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லையும் ஒரு சில சேஞ்சஸ் சட்ட ரீதியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல் நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சில பீஸ் ரெசல்யூஷன் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சண்டைக்கான ஒரு அஸ்திவாரமும் இருக்கும். ஒரு சில முக்கிய சண்டைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ஆண்டுல செவ்வாய் தான் ராஜாவா இருப்பாரு, சனி தான் இந்த ஆண்டுக்கு சேனாதிபதியா இருப்பாரு. அதனால இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னாலே 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று ரொம்ப ஸ்லோவாகவும் சில விஷயம் நடக்கும், வேகமாகவும் சில விஷயங்கள் நடக்கும். இது அந்த அடிப்படையில் தான் நாட்டில் சில பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அப்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டைம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரோதி ஆண்டு தொடங்குறது. அதே போல் அடுத்த வருஷம் 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியோட இந்த குரோதி ஆண்டு முடியும் போது சுவாதி நட்சத்திரத்தோட முடிகிறது. அப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போதும் ராகுவோடைய திருவாதிரை நட்சத்திரம், முடியும் போது ராகுவோடைய சுவாதி நட்சத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம்னா ராகுவோடைய பிடிக்குள்ள இருக்கிற போல தான் தெரியுது. ராகு அப்படின்னு சொன்னாலே சூதாட்டம், கேம்பிளிங், தவறான முறைகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல், பிரச்சனைகள், விரோதத்தன்மை, அதர்மம் தலை தூக்கி இருக்கக்கூடிய சூழல், இப்படி பல விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கான தர்ம சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை பார்க்கும்போது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையோடையே தான் ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே செவ்வாய் ராஜாவும் சனி மந்திரியாகவும் இருந்து இந்த ஆண்டுக்கு 2 பேருமே சேர்ந்து ஒரு முதல் நாளே
ஒன்றாவே இருக்காங்க. அதுவும் கும்பத்தில் சனியோட வீட்டில் செவ்வாய் இருக்கார். அப்போ அடிக்கடி விபத்துக்கள், தீயால விபத்துக்கள், ஆக்சிடென்ட்ஸ், எர்த்குவேக், நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இதன் அடிப்படையில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் அதிகமாகவே இந்த ஆண்டு இருக்கும். மீனத்தில் பார்க்கும்போது சுக்கிரன், ராகு, புதன் சேர்க்கை இந்த ஆண்டு துவங்கும் போது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வெளிநாடு தொடர்பு உள்ள இல்லை வர்த்தகம்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்கு. புதன் நீச்சம் பங்கம் அடைகிறதால பிரச்சனைகளை தாண்டி ஒரு நன்மை ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு. மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று கூட குரு இந்த ஆண்டு துவங்கும் போது மிதுன ராசியும் கன்னியில கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பா இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கு. அதே போல இந்த குரோதி ஆண்டு முடியும் போது 2025 மீனத்துல நல்ல கிரக சேர்க்கை. அங்க புதன், சுக்கிரன், சனி, ராகு. நாம எதிர்பார்த்த போல சனி பயிற்சி நடந்து சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போயிடுறாரு. மேஷத்துல சூரியன், குரு பயிற்சியாகி ரிஷபத்திலையும், இந்த காலகட்டத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சும், கடகத்துல அவர் நீச்சம் அடைஞ்சு, கன்னியில கேதுவும், துலாம்ங்கிற இடத்துல சந்திரனும் அமையப்பெற்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த ஆண்டு இறுதியில இருக்கு. இப்போ மறுபடியும் பார்க்கும்போது இந்த ஆண்டு இறுதியில இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறதாலே ஒரு சில பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளும் ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் ராகுவோடைய பிடியில இந்த ஆண்டு இருந்துன்னு சொன்னா கூட ராகு குருவுடைய வீட்டில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு போகாது. அதுக்கு உண்டான சொல்யூஷனும் கிடைக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸும் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நாம நேர்மையாகவும் நல்ல வழியில் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டில் பெரிய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க மாட்டோம். இப்போ இந்த குரோதி ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நாம பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவத்தோட 11வது ராசி கும்பராசி. கும்பராசிக்கு வரக்கூடிய குரோதி புத்தாண்டுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்த குரு இந்த ஆண்டுல 4ஆம் இடத்துக்கு போறதே உங்களுக்கு நல்ல ஒரு யோகம்னே சொல்லலாம். என்னதான் ஒரு பக்கம் ஜென்ம சனியில சில பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குருவுடைய பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம். குரு 4ஆம் இடத்துல போறது மட்டும் இல்லாம 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை சுபத்துவப்படுத்துறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பிஸ்னஸ்ல நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல யோககரமான ஒரு ஆண்டா இருக்கும். சோஷியல் மீடியாவில் வேலை பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாகவே இந்த வருஷம் இருக்கும். அவங்க எதிர்பார்த்த ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க சேனல்ஸ்க்கு வருவாங்க. ரீசனபிளாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது சுயஜாதகத்துக்கு ஏற்ப அந்த வலிமை கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஜென்மசனி சனியோடைய அந்த தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா இந்த குரோதி ஆண்டு முடியறதுக்குள்ளேயே இவங்களை ஜென்மசனியை விட்டு பாத சனியாக மாறப்போறாரு. அதுவே இவங்களுக்கு பெரிய நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டில் இவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த சனி பயிற்சியும் நடக்க போகிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இவங்களுக்கு பேச்சால் நிறைய யோகத்தை கொடுத்துருவார். அதுவும் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஆன்மீக விஷயத்தில் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பை தருவார். நிறைய நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுட்டு பேசுறதுக்கு ஒரு நாலேஜ் இவங்களுக்கு ஏற்படும். பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு பயணம்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு தொடர்புள்ள வேலைகளில் யார் கம்யூனிகேஷனை பிரதானமாக வச்சு வேலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வருடத்தில் நிறைய யோககரமான ஒரு ஆண்டாகவே இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுபத்துவம் அடைகிறதால இவங்களுக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கிறது. அம்மா வழி சொந்தங்களில் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். கருத்து வேறுபாடு நீங்கி அவங்களோட ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு யோகமும், தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு ஆரோக்கியம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய அம்மாவுக்கு நல்ல ஒரு ஹெல்த், அவங்களுக்கு இவங்களுடைய ஜாதக அடிப்படையிலேயே இவங்களுடைய கோச்சார குருவின் அடிப்படையிலே அவங்களுக்கு ஒரு சில நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வண்டி சேர்க்கை ஏற்படும், புதுசாக சொத்துக்கள் ஏற்படும், ஒரு நிலம் வாங்குவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க, ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடிய யோகம்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். அதே போல் ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெற்று குடும்பம் அமையக்கூடிய சூழலும், ஒரு சிலருக்கு குடும்பம் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு குறைஞ்சது ஒரு மாநிலமாவது மாறி செட்டில் ஆகக்கூடிய யோகமும், ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகமும் கூட கிடைக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ராசியினர் ஒரு சில பெண்கள் திருமணம் நடந்து வெளிநாட்டுக்கு போய் கணவனோட செட்டில் ஆகக்கூடிய யோகமோ, ஒரு சில ஆண்கள் திருமணம் நடந்த உடனே அவங்களுக்கு ஒரு வேலை விஷயமாவோ ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே செட்டில் ஆகக்கூடிய சூழலாம் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. குருவுடைய பார்வையாலேயே வேலை இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிக சுபவிரயங்கள் ஏற்படும். ஆன்மீக பிரயாணங்களுக்காகவோ திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். பில்கிரிமேஜ் டூர் நிறைய போவாங்க. குலதெய்வ வழிபாட்டுக்காக போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கோ வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு வரும். குறிப்பாக இந்த ராசியினர் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். அதனாலேயே சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். தான தர்ம காரியங்களுக்கெல்லாம் அதிக பணம் செலவு செய்வாங்க. நிம்மதியான தூக்கம் இருக்கும். கும்பராசிக்கு இதனால் வரைக்கும் ஏற்பட்ட சில மன கஷ்டங்கள், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு
ஓரளவுக்கு நிம்மதியாக தூங்க முடியும். எதிர்பாராத சொத்து வரவுகள் ஏற்படக்கூடிய சூழல். இந்த ராசினருக்கு லாட்டரி டிக்கெட், கேம்பிளிங், சூதாட்டத்து மூலமாக கூட சில நேரங்களில் பண வரவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் 7.5 சனிக்குன்னு இருக்கக்கூடிய, அதுவும் ஜென்ம சனிக்குன்னு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அவங்க சந்திக்க தான் நேரிடும். அடிக்கடி உடம்பு படுத்துறதோ, உடம்பு ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இருந்தாலும் கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு போல இல்லாமல் இந்த ஆண்டில், அதுவும் இந்த குரோதி ஆண்டு, ஓரளவுக்கு இவங்க சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வகையிலேயே இந்த சனியுடைய அமைப்பும் குருவோட அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. இப்போ சனி மற்ற ராசிகளுக்கு 7.5 சனி நடத்தும் போது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி இந்த கும்பராசிக்கும் மகர ராசிக்கெலாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அளவுலேயே இருக்குது. ரொம்ப வேகமாகவும் சனி பயிற்சி நடக்குது. இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது கும்பராசிக்கு இந்த குரோதி ஆண்டில் சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கும்பராசி அப்படின்னு சொன்னாலே அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கும்பராசி. அதில் முதல்ல செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்க குறிப்பாக இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு. ஆனால் இவங்க சில முயற்சியில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட சூழ்நிலை இருக்கு. ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதனால இந்த ஆண்டில் இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கடுத்து ராகுவுடைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சால சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையறதும், புதுசாக ஒரு இடத்துல குடி போகக்கூடிய யோகமும், பங்கு சந்தையில் லாபம்லாம் பார்க்க முடியும். அதே போல் தாயார் வழி சொந்தங்களோட அன்பு பாராட்டக்கூடிய யோகமும், தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம்லாம் இவங்களால பார்க்க முடியும். ஆனால் பேசி நிறைய பிரச்சனைகளில் மாட்டிப்பாங்க. கூடுமான வரைக்கும் யாரோடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதனாலே இவங்களுக்கு இந்த ஆண்டில் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 இந்த பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பேசி பிழைக்க முடியும். இவங்களுக்கு ஓரளவுக்கு பேசி சமாளிக்க முடியும், லாபகரமாக இருக்கும், பேசி லாபத்தை சம்பாதிக்க முடியும். இவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, புதுசாக வீடு நிலம் எல்லாம் வாங்குறதுக்கான யோகம்லாம் இந்த ஆண்டு இருக்குது. இவங்களுக்கும் திருமண வாய்ப்புக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு புதுசாக ஒரு குடித்தனத்துக்கு போகிறதுக்கான ஒரு யோகம்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், வெகு நாளாக திருமணம் ஆகாதவருக்கு நல்ல திருமண அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.